வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமால போன வருஷம் வெளியான லால் சலாம் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். வந்த டைம்ல நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் இந்த படத்துக்கு வந்தது. ஃபுட்டேஜ் காணோன்ற மாதிரிலாம் டைரக்டர் சொன்னாங்க. ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, அந்த வருஷம் தான் இப்ப பார்க்க போறீங்கன்ற மாதிரி தான் இதை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நான் இந்த வருஷம் மட்டும் தான் பார்த்தேன். அது நல்லா இருந்ததா இல்லையான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லா தான் இருந்தது. நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நம்புறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இல்ல கதை தெரிஞ்சுக்கிட்டா போதும்னு நினைக்கிறவங்க மேற்கொண்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதையை 1993ல நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்திருக்காங்க. இப்ப திருன்ற ஒரு நபர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காரு. ஏதோ சண்டை போட்ட மாதிரி தான் இவங்களோட ட்ரெஸ் எல்லாம் இருக்கு. இவங்களுக்கு வேண்டிய ஒரு அண்ணன் இருக்காருல, இவங்களுக்கு சாப்பாடு தரதுக்காக வராரு. எதுக்காகடா இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்க, எல்லாருமே அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டு இருந்தமேடா, இப்படி பண்ணிட்டீங்களேடா அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை போட்டு திட்டிட்டு இருக்காரு. அப்படி என்ன நடந்தது, இவங்க எல்லாம் எதுக்காக பயந்து ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்றது கிளியரா நமக்கு தெரியல. இப்ப திடீர்னு பார்த்தா இவங்க ஒளிஞ்சிருக்க இடம் மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருது போல. இங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க, விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அட்டாக் பண்றதுக்காக வராங்க. அதே சமயம் போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி திருவியும் ஃப்ரெண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப திரு ஜெயில இருக்காரு. இங்க இருந்து தான் பிளாஷ்பேக் ஆரம்பிக்கிறாங்க. திருவை பொறுத்த வரைக்கும் காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்காரு. அப்பா இறந்து போனதுல இருந்து இவர் பொறுப்பே இல்லாம இருக்காரு. எப்ப பாரு குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்காரு. இவரை பாக்குற சில பெரியவங்க இருக்காங்கல்ல, இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிறதுக்கு பேசாம நீங்க சூசைட் பண்ணி சாவலான்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப அடுத்த ஷாட்டே திரு இருக்காருல, வேகமா ஓடிட்டு இருக்காரு. இவன் எதுக்காக ஓடுறான்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் கேக்குறாங்க. அவன் சாக போறான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்றாங்க. எது சாக போறானா தடுக்கணும்ன்ற மாதிரி எல்லாருமே பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்காங்க. இப்ப திரு இருக்காருல, வேகமா கிணத்துல குதிச்சிடுறாரு. ஐயோ சாக போறான் போலன்ற மாதிரி எல்லாருமே காப்பாத்துறதுக்காக வராங்க. ஆனா திருவே மேல ஏறி வந்துடுறாரு. திருவோட மாமா எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. நாங்க மட்டும் தான் இந்த ஊர்ல வெட்டியா சுத்திட்டு இருக்கோம்னு ஒருத்தர் சொன்னாரு. பாருங்க என்ன ஏதுனே தெரியாம இவ்வளவு பேர் ஓடி வந்திருக்கீங்க, இவ்வளவு பேரும் வெட்டியா தான் சுத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பொறுத்த வரைக்கும் காலேஜ் படிக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்துட்டு போறதுதான் இவரோட வேலையா இருக்கும். ஒரு பொண்ணு நோ சொல்லிட்டு அடுத்த பொண்ணை பார்த்துருவாரு. அந்த மாதிரி இப்போ ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த பொண்ணு இவரோட கிளாஸ்ல தான் படிக்கிறாங்க போல. இப்ப கிளாஸ்ல அந்த பொண்ணு கிட்ட கவிதை மாதிரிலாம் எழுதி ப்ரப்போஸ் பண்றாரு. அந்த பொண்ணு தொலைச்சிருவன்ற மாதிரி கையை காட்டுறாங்க. இவருமே அமைதியாயிடுறாரு. இப்பதான் இவரோட கிளாஸ்க்கு வேற ஒரு பொண்ணு வராங்க. இவங்களை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப பிடிச்சிருது. ஃப்ரெண்டு மூலியமா பேர் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறாரு. இவங்க பேரு தனலட்சுமி அப்படின்றது. இப்ப இவங்க பின்னாடி சுத்த ஆரம்பிக்கிறாரு. இவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாரு. இதெல்லாம் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிருது போல. இவர்கிட்ட மட்டும் கோவமா பேசுறாங்க. ஆனா கொஞ்சம் தள்ளி போய் ஸ்மைல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சத்தியமூர்த்தின்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவரோட கட்சி எம்எல்ஏ கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இவங்களோட பருப்பு ஒரு இடத்துல மட்டும் வேகவே மாட்டேங்குது. காரணம் அந்த இடத்துல இருக்க மக்கள் இவங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம் மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க, இந்து மக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது ஈக்குவலான அளவுல இருப்பாங்க. அந்த ஊர் மக்கள் எல்லாருமே மொய்தீன் ஒருத்தர் சொல்ற பேச்சை தான் கேட்கறாங்க. அந்த மொய்தீன் இப்போ மும்பைல தான் இருக்காரு. எப்படியாவது அந்த பகுதியை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், அதுக்கு வேண்டிய விஷயத்த பண்ணுங்க, ரெண்டு குரூப்புக்குள்ளேயும் சண்டையை ஏற்படுத்தி விடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த எம்எல்ஏவும் அவரோட மருமகனும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இந்த மருமகனோட பேரு ராஜி அப்படின்றது. அப்படியே கட் பண்ணி திருவோட அம்மாவை காட்டுறாங்க. ரேஷன் கடையில பொருள் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ராஜி வராரு. அதனால ராஜியை முன்னாடி வர வச்சு பொருள்லாம் தராங்க. நாங்க லைன்ல நின்னுட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு முதல்ல பொருளை தான்ற மாதிரி திருவோட அம்மா பிரச்சனை பண்றாங்க. இப்ப ராஜிக்கும் அம்மாக்கும் முட்டிக்க ஆரம்பிக்குது. கோவப்பட்ட ராஜி இருக்காருல, அம்மா மேல கைய வச்சிடுறாரு. அம்மாவை ஒருத்தன் அடிஸ்டான்னு தெரிஞ்சோன்னா திரு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இப்ப வேகமா அவனை அடிக்கிறதுக்காக வராரு. சின்ன பிரச்சனை தான், வேணா எதுவும் பண்ணாது அப்படின்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா இவர் கேட்க மாட்டாரு. விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க கூட வந்து சண்டை போடுறாரு. எல்லாரும் முன்னாடியும் ராஜியை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. ராஜிக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு திருவை கூட்டு வந்துடுறாங்க. திருவோட மாமா இருக்காருல, பேசி கூட்டு போறதுக்காக வந்திருக்காரு. பையன் தெரியாம பண்ணிட்டான் விட்டுருங்கன்ற மாதிரிலாம் மாமா ரொம்ப கேட்கிறாரு. சரி கூட்டு போங்கன்ற மாதிரி எம்எல்ஏ அனுப்பி வர்றாரு. ஏன்னா இந்த திருவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மொய்தீனுக்கு ரொம்ப வேண்டியவங்களா இருப்பாங்க. மொய்தீன் தலையிட்டா பிரச்சனை, வேணான்ற மாதிரி தான் இவங்க இந்த ப்ராப்ளத்தை நிறுத்திடுறாங்க. ஆனா மருமகனுக்கு மட்டும் பயங்கரமா இந்த இடத்துல கோவம் வருது. இப்ப வெளியே வந்துட்டு இருக்கும் போது ராஜி இருக்காரு பாத்தீங்களா, திருவ திரும்பி அடிக்கிறதுக்காக போறாரு. ஆனா இவரோட குரூப்பை சேர்ந்தவங்களே இவரை தடுத்துடுறாங்க. இப்ப பிரச்சனை வேணாம், வா கிளம்பலான்ற மாதிரி வேகமா இங்க இருந்து இவரை கூட்டு போயிடுறாங்க. இவரும் வீட்டுல வச்சு மாமா மேல பயங்கரமா கோவப்படுறாரு. ஒருத்தன் என் மேல கைய வச்சிருக்கான், நீங்க பார்த்துட்டு சும்மா இருந்திருக்கீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு.
அவன் மொய்தீனுக்கு வேண்டியவன், எடுத்தோம் கௌத்தம் எதுவுமே பண்ண முடியாது, சமயம் வரும் அப்ப பண்ணலாம், நீ அவசரப்படாத அப்படின்ற மாதிரி மாப்பிள்ளைய சமாதானம் பத்துறாரு. இந்த ஊருக்குள்ள சண்டையை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி மாமாவும் மருமகனும் யோசிச்சுட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு கிரிக்கெட்டை யூஸ் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் 2 கிரிக்கெட் டீம் இருக்கும், ஒன்னு இந்து டீமா இருக்கும், இன்னொன்னு முஸ்லீம் டீமா இருக்கும். மொய்தீன் ஒருத்தரை பத்தி சொல்றாங்கல்ல, அவரோட பையன் பேரு சம்சு அப்படின்றது. அவர் இருந்த வரைக்கும் எப்பவுமே முஸ்லீம் டீம் தான் ஜெயிச்சிட்டு இருக்கும். ஆனா கடந்த சில வருஷமா இந்து டீம் தான் ஜெயிச்சிட்டு இருக்கு. பயங்கரமா போட்டி போகும், பெட்டிங்லாம் நிறைய பேர் கட்டுவாங்க. இது மூலியமா பிரச்சனையை உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த ராஜியும் யோசிக்கிறாரு. ரெகுலரா முஸ்லீமோட டீம் தோத்துக்கிட்டே இருக்குன்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த மேட்ச்லயே அவங்க தோத்துறாங்க. இந்து டீம் தான் ஜெயிக்குது. இந்து டீமுக்கு 8 திருதான் இருப்பாரு. பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்பதான் ராஜியும் லைட்டா தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு. இப்படியே தோத்துக்கிட்டே இருந்தா எப்படி பாய், சம்சு கிட்ட சொல்லி வந்து விளையாட சொல்லலாம்ல, சம்சு சொன்னா கண்டிப்பா வருவான்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி பாம்பேவை நமக்கு காட்டுறாங்க. சம்சு இருக்காருல, மீட்டிங்காக வந்திருக்காரு. கார்மெண்ட் பிசினஸ் தான் இவர் பண்றாரு போல, அது சார்ந்த ஒரு மீட்டிங்காக தான் வந்திருக்காரு. இவங்க ஒரு வேலை வச்சா கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா மத்தவங்க அதை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாங்க. மொய்தீன் பாயை பார்த்து நாங்கெல்லாம் பயப்பட மாட்டோம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரியும் பேசுறாங்க. இந்த மொய்தீன் பாய் ரோல ரஜினிகாந்த் தான் பண்ணிருப்பாரு. இப்ப ஆளுங்க இவர்கிட்ட தகவலை சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மீட்டிங்ல ஓவரா பேசினாங்க பாத்தீங்களா, அவங்க சம்சு மேல கையும் வச்சிருப்பாங்க. லைட்டா சம்சுக்கு அடிபட்டிருக்கும். பையனுக்கு சின்னதா காயம் பட்டா கூட மொய்தீன் ஏத்துக்க மாட்டாரு. இப்ப பையனோட கழுத்துல அடிபட்டிருக்கல, அதுக்கு காரணமானவங்கள விட மாட்டேன், வண்டி எடுங்கன்னு சொல்றாரு. இப்ப அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. அவங்களுமே சண்டைக்கு வந்திருக்காருன்னு புரிஞ்சு அடிக்கிறதுக்காக வராங்க. ஆனா இவர் தனியால எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. பிசினஸ்ல எல்லாருக்குமே லாபம் கிடைக்கணும்ன்றதுக்காக மொய்தீன் பேசியிருப்பாரு. ஆனா இவங்களுக்கு மட்டும் லாபம் கிடைக்கணும்ன்ற மாதிரி கணக்கு பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் நடக்காது, நான் சொல்ற மாதிரி தான் நடக்கணும்ன்ற மாதிரி மொய்தீன் சொல்றாரு. அது சரி, என் பையன் மேல கைய வச்சது யாருன்னு கேக்குறாரு. ஆளுங்களும் காமிச்சிடுறாங்க. என் பையன் மேலேயே கைய வச்சிருக்கல அப்படின்ற மாதிரி இவனை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இவனுக்கு காயத்தை ஏற்படுத்திட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. மொய்தீன் வீட்டுல ஒருத்தரோட போட்டோ இருக்கு. ரொம்ப முக்கியமானவரா இந்த இடத்துல போட்டோ வச்சிருக்கீங்கன்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. ஆமா, இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்றாரு. அந்த பெஸ்ட் ஃப்ரெண்டு பேரு மாணிக்கம் அப்படின்றது. மொய்தீன் ஸ்டார்டிங் ஏழையா இருந்திருப்பாரு. அப்ப பிசினஸ் பண்றதுக்கு அந்த மாணிக்கம் காசெல்லாம் தந்திருப்பாரு. அதனால இவருக்கு மாணிக்கத்தை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த மாணிக்கத்தோட பையனா தான் திரு இருப்பாரு. இவர் திருவியும் பையன் மாதிரி தான் நினைப்பாரு. ஆனா திருக்கு இவரை பிடிக்காது. சம்சுவை பொறுத்த வரைக்கும் நல்லா கிரிக்கெட் விளையாடுவாரு. இந்திய டீம்ல நுழையிறதுக்காக பயங்கர பிராக்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. இதே மாதிரி நீ பிராக்டிஸ் எடுத்தனா கண்டிப்பா டீமுக்குள்ள நுழைஞ்சிருவே அப்படின்ற மாதிரி கோச் சொல்றாரு. கோச் இந்த விஷயத்தை மொய்தீன் கிட்டயும் சொல்றாரு. கேட்க சந்தோஷமா இருக்குன்னு மொய்தீனும் சந்தோஷப்படுறாரு. இப்ப பையன் போட்டோவை பாக்குறாருல, எல்லார் பாலையும் அடிக்கிறல்ல, ஏன் பால் ஆடுறான்ற மாதிரி அப்பாவும் பால் போடுற மாதிரிலாம் ஆக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. பையன் அடிக்கிற மாதிரிலாம் யோசிச்சு பார்த்து கேட்ச் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத சுத்தி எல்லாருமே வேடிக்கை பாக்குறாங்க. அச்சச்சோ, எல்லாருமே பார்த்துட்டாங்களேன்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கிளம்புறாரு. சம்சு போனதுல இருந்து தொடர்ச்சியா தோத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இத பத்திலாம் அந்த ஊர்ல இருக்க ஒரு அண்ணன் சொல்றாரு. சம்சு நீ வந்தா நல்லா இருக்கும், வரியான்ற மாதிரி கேக்குறாரு. கண்டிப்பா வரன்ற மாதிரி சம்சுவும் சொல்றாரு. அப்பா கிட்ட இத பத்திலாம் சொல்ல மாட்டாரு. கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சம்சு வரப்போறான், இந்த வாட்டி நம்ம தான் ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு வேண்டியவங்க சொல்றாங்க. திருவை பொறுத்த வரைக்கும் சம்சுவையும் பிடிக்காது, அதே சமயம் மொய்தீனையும் பிடிக்காது. இங்கதான் ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. மொய்தீன் இருக்கார்ல, இவர் பையனை படிக்க வைக்கிற இடத்துலயே திருவியும் படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சேர்த்து விடுறாரு. அது ரொம்பவே ஸ்ட்ரிக்டான ஸ்கூலா இருக்கும். உன் அப்பாவால தான் நான் இந்த இடத்துல கஷ்டப்படுறேன் அப்படின்ற மாதிரி திருவும் மொய்தீனை திட்டுறான். என் அப்பாவையே திட்டுறியான்ற மாதிரி சம்சு சண்டை போடுறான். என் அப்பாவோட காசுல தான் நீயும் படிக்கிற, அதை மனசுல வச்சுக்கோன்ற மாதிரி சம்சு சொல்றான். இதனால திருக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே சுத்தமா மொய்தீனை பிடிக்காது. அவர் எதுக்கு நமக்கு செலவு பண்ணும், அவர் ஹெல்ப் நமக்கு தேவையில்லைன்ற மாதிரிலாம் யோசிக்கிறவரா இருப்பாரு. இப்ப கதை பிரசன்ட்க்கு வந்துருது. சம்சு போடுற பால திரு ஃபேஸ் பண்றதுக்கு பயங்கரமா திணறிட்டு இருக்காரு. எல்லாருமே கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா போக போக திரு இருக்காரு பாத்தீங்களா, பால் எல்லாம் தூக்கி தூக்கி அடிக்கிறாரு. இப்ப டீமுக்கு நிறைய ரன் எடுத்து தந்துடுறாரு. அடுத்ததா சம்சுவோட டீம் பேட்டிங் பண்றாங்க. அவங்களுமே பயங்கரமா தான் விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப ரொம்ப டஃப்பான நிலைமைக்கு வருது. ஒரு ஸ்டேஜ்ல சம்சுவோட டீம் தோத்துறாங்க, திருவோட டீம் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்சதுனால இவங்க கொஞ்சம் கிண்டல் பண்ணி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சம்சுக்கு பயங்கரமா கோவம் வருது. எதுவுமே பண்ண முடியாம கிளம்புறாரு. சம்சு எப்படியாவது இந்திய டீமுக்குள்ள நுழையணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காருல, அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சு வருது. இத பத்தி கோச்சுமே கால் பண்ணி சொல்றாரு. கேக்குற இந்த மொய்தீன் பாய்க்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்றாரு. பையன்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொல்றாரு. ஆனா பையன் கொஞ்சம் கூட சந்தோஷப்பட மாட்டாரு. இவ்வளவு ஹாப்பியான நியூஸ் சொல்லி கூட சந்தோஷப்படாம இருக்கியே, ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்ற மாதிரி இந்த ஊர்ல நடந்ததை பத்தி அப்பா கிட்ட மறைச்சிடுறாரு.
இப்ப திரும்பி மேட்ச் வேணும், நீங்க திருவிழா அன்னைக்கு மேட்சை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. விளையாட்டுல தோத்ததுக்கு எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருக்க, நீ கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாய், இது விளையாட்டு மட்டும் கிடையாது, விளையாட்டா நினைச்சிருந்தா நீங்க என்ன கூப்பிட்டு மாட்டீங்க, நீங்க கௌரவமா நினைச்சீங்கல்ல, அதே மாதிரி தான் நானும் நினைக்கிறேன், நீங்க மேட்சை ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. சரி, திருவிழா அன்னைக்கு மேட்சை ஏற்பாடு பண்றன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. மொய்தீன் இருக்கார்ல, திருவிழா டைம் மட்டும் இந்த இடத்துக்கு வருவாரு. ரெண்டு மதத்தை சேர்ந்தவங்களும் அவங்க முறைப்படி அந்த திருவிழாவை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா மேட்சை ஃபிக்ஸ் பண்ண சொன்னார்ல, அவருமே ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு. மேட்ச்ல பேசுறதுக்காக ஒருத்தர் வர வச்சிருப்பாங்க. அவர் மதத்தெல்லாம் இழுத்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்காரு. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் வந்துட்டு இருக்க மொய்தீன் கவனிச்சிட்டு இருக்காரு. சின்ன பசங்க கூட நீங்களா இந்தியா, நாங்களாம் பாகிஸ்தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. என்ன பசங்க கூட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அவனை கூப்பிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப கமெண்டேட்டரை இந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நீ பேசாத, சாதாரணமா பேசுன்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அவருமே ஏத்துக்கிறாரு. நீங்களா இதை கேட்க கூடாதான்ற மாதிரி இங்க இருக்க பெரியவங்க கிட்ட பேசுறாரு. எல்லாம் வயசு பசங்களா இருக்காங்க, சொன்னா கேட்க மாட்டாங்கன்ற மாதிரி இங்க இருக்க பெரியவங்க சொல்றாங்க. இவர் தான் டாஸ் போடுறதுக்காக வந்திருக்காரு. என்ன திரு, கால் பண்ணா கூட எடுக்க மாட்டேன்ற மாதிரி பேசுறாரு. அதுக்கப்புறம் டாஸ் எல்லாம் போட்டு யாரு விளையாட போறாங்கன்றத முடிவு பண்ணிடுறாங்க. மொய்தீனை பொறுத்த வரைக்கும் மேட்சை ஸ்டார்ட் பண்றதுக்காக தான் வந்திருப்பாரு. மேட்ச் நடக்க ஆரம்பிச்சோன்னே இவர் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப ரெண்டு டீமும் எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா விளையாடிட்டு இருக்காங்க. சம்சு இருக்கார்ல, இன்னைக்கு மேட்ச்ல பயங்கரமா பர்ஃபார்ம் பண்றாரு. எல்லா பலியும் 6-4 அடிச்சிட்டு இருக்காரு. நிறைய ரன் சேர்த்துறாரு. என்ன இவ்வளவு ரன் சேர்த்துட்டான் அப்படின்ற மாதிரி திரு யோசிச்சுட்டு இருக்காரு. திரு முதல்ல இறங்கக்கூடாது, லேட்டா தான் இறங்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப முதல்ல இறங்குற எல்லாருமே அவுட் ஆகிக்கிட்டே இருக்காங்க. திரு என்ன பண்றதுன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சரி, 6th டவுனா இறங்கலான்ற மாதிரி இவர் இறங்குறதுக்காக வராரு. பாலே இவர் 6 அடிக்கிறாரு. போக போகையும் சூப்பரா விளையாடுறாரு. இவர் நிறைய ரன் அடிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்ப திருவோட டீம் 2 பாலுக்கு 6 ரன் அடிச்சா ஜெயிச்சிருவாங்க. இப்ப திருவோம் தூக்கி 6 அடிக்கிறாரு. 6 லைன்ல வச்சு ஒருத்தர் கேட்ச் பிடிச்சிடுறாரு. கேட்ச்ன்ற மாதிரி சந்தோஷப்படுறாரு. ஆனா திருவோட டீமை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார்ல, இது நாட் அவுட், அவன் லைன்ல கால வச்சிட்டான், இது அவுட்டே கிடையாது, 6ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்போ ஒரு டீம் 6ன்றாங்க, இன்னொரு டீம் அவுட்ன்றாங்க. இதனால ரெண்டு டீமுக்குள்ளேயும் வாக்குவாதம் ஏற்படுது. போக போக அடிச்சுக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் திருவும் பார்த்துட்டு இருக்கார்ல, நம்மளும் சண்டை போடணுன்ற மாதிரி வேகமா சண்டை போறதுக்காக வராது. இந்த மாதிரி சண்டையை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அந்த ராஜி வேலையை பார்த்திருப்பாரு. இப்ப ராஜி இதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சம்சுவும் இந்த திருவும் சண்டை போடுறாங்க. அப்ப திரு இருக்கார்ல, ஒரு கத்தியை வச்சு தெரியாதனமா சம்சுவோட கையை வெட்டிடுறாரு. லைட்டா தான் வெட்டுறாரு. அவசரப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. சம்சுவோட கையை திரு வெட்டிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் ராஜி கத்துறாரு. இப்ப ராஜி இருக்கார்ல, சம்சுவை வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. இந்த தகவல் மொய்தீன் பைக்கு தெரிய வந்துருது. அவருமே கிளம்பி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த ஹாஸ்பிட்டல்ல வசதி இல்ல, வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யார் இதை பண்ணான்ற மாதிரி கேட்கிறாரு. திரு தான் இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரி இந்த ராஜி இருக்கார்ல, வேணும்ட்டே ஏத்தி விடுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப முஸ்லீம்க்கு ஒரு அடிபட்டுருச்சுல்ல, அதனால முஸ்லீம் எல்லாம் இந்துவோட வீட்டெல்லாம் எரிச்சிட்டு இருக்காங்க. இதனால இந்துஸ் கோவப்படுறாங்க. முஸ்லீமோட இடத்தெல்லாம் கொளுத்தணும் அப்படின்ற மாதிரி கொளுத்த ஆரம்பிக்கிறாங்க. திருவும் ஃப்ரெண்ட்ஸும் எதுக்காக பயந்து ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஒளிஞ்ச இடத்தை கண்டுபிடிச்சு போலீஸுங்க வந்திருப்பாங்க, அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பாங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா கையில கம்பியெல்லாம் சுத்தி செப்டிக் ஆயிருக்கும். சார், கையை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும், அப்படி இல்லைன்னா உயிரே போயிடும்ன்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. வேற வழியே இல்ல, கையை ரிமூவ் பண்ணிருங்கன்ற மாதிரி இவரும் சைனை போடுறாரு. பையனுக்கு கை எவ்வளவு முக்கியன்றது அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா பையனோட கனவே கிரிக்கெட்டா இருக்கும். அதை இதுக்கப்புறம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்றாரு. ரொம்ப வேதனையோட அழுதுட்டு இருக்காரு. இவருக்கு வேண்டிய ஆளுங்க இருக்காங்கல்ல, அந்த திருவை விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவர் எதுவுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்ப திருவோட அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அண்ணன், என் பையனை தயவு செஞ்சு மன்னிச்சிருன, ஒரு கையுக்கு இன்னொன்று கையை வேணா எடுத்துருன, என் பையன் உயிரை மட்டும் விட்டுருன அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்கிறாங்க. அவங்க கிட்ட இவர் பேசவே மாட்டாரு. இவர் பாட்டுக்கு எந்திரிச்சு வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்திடுறாரு. ஸ்டார்டிங் ஒரு பொலிட்டீஷியன் உள்ளடி வேலை பாருங்கன்னு சொன்னாரு பாத்தீங்களா, அது நல்லபடியா நடக்குதுன்ற மாதிரி இந்த எம்எல்ஏவும் யோசிக்கிறாரு. ஆக்சுவலா இப்ப கலெக்டர் 2 குரூப்பையும் உட்கார வச்சு பேசுறாரு. இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா ஊரே அழிஞ்சிரும், பொறுமையா ஒரு முடிவு எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க பேசியே சால்வ் பண்ணிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா மொய்தீன் ஏத்துக்க மாட்டாரு. அவன் பண்ண தப்புக்கு தண்டனை கிடைக்கணும், நீங்க சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி கலெக்டரும் ஆளுங்களுமே ஏத்துக்கிறாங்க, ஊர் மக்களுமே ஏத்துக்கிறாங்க. பாய், நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜெயிலுக்குள்ள இறங்கியே சாவடிக்கிறோன்ற மாதிரி ஆளுங்க சொல்றாங்க. ஆனா மொய்தீன் எந்த ஒரு பதிலும் சொல்லாம இருக்காரு. அப்பதான் பையன் சூசைடுக்கு ட்ரை பண்றான் வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் வேகமா வந்துடுறாரு. நல்ல வேலையா பையனை காப்பாத்திடுறாரு. எதுக்காக இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்த, கிரிக்கெட் தான் வாழ்க்கையா, வேற எதுவுமே வாழ்க்கை இல்லையா
போறியான்ற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு பையன் இருக்காருல, என்ன பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் தான்ப்பா வாழ்க்கை, இப்ப அந்த வாழ்க்கையே போயிருச்சுப்பா, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான், அவனை விட மாட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒண்ணு நீங்க அந்த திருவை ஏதாவது பண்ணுங்க, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் ஏதாவது பண்றேன், என்னையாவது விடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவசரப்படாத, அப்பா பாத்துக்கிறேன்ற மாதிரி இவரும் பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அப்படியே சில மாதங்கள் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 5 ஊர் சேர்ந்தது தான் ஒரு தொகுதியா இருக்கும். இந்த 5 ஊர்லயும் ஊர்வலம் போறதுக்காக ஒரே ஒரு தேர் தான் ரெடி பண்ணுவாங்க. எம்எல்ஏ தான் முழு காசையும் போடுறாரு. இதெல்லாம் ராஜிக்கு பிடிக்க மாட்டேங்குது. நம்ம எதுக்காக முழு காசை போடணும், நம்மளுக்கு போஸ்டர் ஓட்டுறதுக்கு இந்த காசெல்லாம் யூஸ் ஆகும், தேவையில்லாம நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ராஜி காரணம் இல்லாமலாம் செலவு பண்ணல, காரணத்தோட தான் செலவு பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தேரை ரெடி பண்ணி தரதுனால தான் மத்த 4 ஊர்ல நம்மளுக்கு செல்வாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. அந்த செல்வாக்கை இன்னும் அதிகமாக்கணும், அப்பதான் காலம் முழுக்க நம்மளே ஆட்சி செய்ய முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப திருக்கு பெயில் கிடைச்சிருது. இவரோட திங்ஸ் எல்லாம் திரும்பி தராங்க. அதுல பார்த்தா முஸ்லிம்ஸ் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு டாலர் இவர்கிட்ட இருக்கு. ஆக்சுவலா அப்பா மொய்தீனோட ஃப்ரெண்ட் இல்ல, அதனால தான் பையனுக்கு இந்த மாதிரி ஒண்ணு போட்டிருப்பாரு. இவருக்கு அப்பாவை பிடிக்கும்ல, அப்பாக்காக இதை போடலான்ற மாதிரி தான் போட்டுட்டு இருக்காரு. அவுட் இல்ல 6ன்னு ஒருத்தர் சொன்னார் பாத்தீங்களா, அவர் தான் இவரை பெயில்ல வெளியே எடுத்திருப்பாரு. இவர் தான் இந்த டீமோட ஸ்பான்சரா இருப்பாரு. மத்த இடத்துல போய் நம்ம மேட்ச் எல்லாம் விளையாடலான்ற மாதிரி கூப்பிடுறாரு. இதுக்கப்புறம் என்னால கிரிக்கெட் விளையாட முடியாது, நான் பேட் எடுத்தா அந்த ஞாபகம் தான் எனக்கு வரும், அதனால என்ன விட்டுருங்கன்ற மாதிரி இவரை இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்ல முஸ்லீம் இந்துலாம் ஒன்னா இருப்பாங்க, ஆனா அவங்களுக்குள்ளேயே பிரச்சனை வந்துருச்சுல, அதுக்கு காரணமே திருதான் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இவன் திரும்பி வந்துட்டானா அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இவர் நேரா வீட்டுக்கு தான் வராரு. இவர் உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி அம்மா இருக்காங்கல்ல, வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுறாங்க. இவர் ரோட்ல உட்காந்துட்டு இருக்கிறத இவரோட மாமா பாக்குறாரு. மாமா இருக்கும் போது நீ எதுக்காகடா ரோட்ல வந்து உட்காந்துட்டு இருக்க, மாமாவோட வீட்டுக்கு வான்ற மாதிரி வீட்டுக்கு கூட்டு வந்து சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. உன் அம்மாவோட கோவம் எல்லாம் 1 நாள் 2 நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், நீ சாப்பிடுன்ற மாதிரிலாம் சாப்பிட வைக்கிறாரு. ஆக்சுவலா மொய்தீன் கோர்ட்டுக்கு வந்தாதான் கேஸ் முடியும், ஆனா மொய்தீன் வராம இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. எதுக்கு மொய்தீன் இப்படி பண்றாருன்ற மாதிரி எல்லாருமே யோசிக்கிறாங்க. இப்ப கோர்ட்டை விட்டு வெளியே வந்தா இவர் அட்டாக் பண்றதுக்கு ஆளுங்களாம் வராங்க, கொல்றதுக்குலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே தடுத்து சண்டை போடுறாரு. பயங்கரமா சண்டை போட்டு அடிச்சு எல்லாரையும் ஓட விட்டுறாரு. பையன் மேல அட்டாக் நடந்திருக்குன்னு தெரிஞ்சோன்னா அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆனா நல்ல வேலையா பையனுக்கு பெருசா காயம் இல்ல, சின்ன காயம் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது அம்மாக்கு தெரிய வருது. இப்பதான் ஒரு விஷயத்தை நமக்கு ரிவீல் பண்றாங்க. ஆளுங்க வந்து அட்டாக் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் மொய்தீன் பாய் சொல்லி தான் பண்ணிருக்காங்க போல. எதுக்காக மொய்தீன் பாய் இப்படி பண்ண சொன்னாருன்றது கிளியரா தெரியல. வந்தது எல்லாமே மொய்தீன் பாயோட ஆளுங்க. மொய்தீன் பாய் எதுக்காக இப்படி பண்ணாருன்னு தெரியலன்ற மாதிரி இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மாவால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. கண்டிப்பா அண்ணன் இப்படி பண்ணிருக்க மாட்டாரு, அண்ணன் இப்படி பண்ணிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. சரி அவருக்கே கால் பண்ணலான்ற மாதிரி கால் பண்றாங்க. அவரோட மேனேஜர் தான் கால் அட்டன் பண்றாரு. அண்ணன் கிட்ட பேசணும், போனை தர முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லி காலை கட் பண்ணுங்கன்ற மாதிரி மொய்தீன் சொல்றாரு. மொய்தீன் சொல்றதே அந்த லேடிக்கு கேக்குது. மொய்தீன் எதுக்காக இந்த மாதிரி சொல்றாரு, அப்ப நம்ம பையனை கொல்ல நினைக்கிறது மொய்தீன் தானா அப்படின்ற மாதிரி இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக்கை நமக்கு காட்டுறாங்க. மாணிக்கம் மொய்தீன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. மாணிக்கம் ஏழையா இருப்பாரு, மொய்தீன் பணக்காரரா மாறி இருப்பாரு. மாணிக்கத்தோட ஒய்ஃப் தாலி செயின் கூட இல்லாம இருக்கிறத மொய்தீன் பாக்குறாரு. இவரே மீட்டு கொண்டு வந்து இவங்க கிட்ட தராரு. தங்கச்சி நீ எப்பவுமே தாலி செயினோட தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உடனே அண்ணனுக்கு கால் பண்ணுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதுல இருந்து சில வருஷத்துல தான் ஹஸ்பண்ட் ஆனா மாணிக்கம் இறந்து போயிடுவாரு. இவங்களுமே பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இவங்க இருக்கிறதே அந்த மொய்தீன் பாய் தந்த இடத்துல தான். அதனால மொய்தீன் பாய் ஆளுங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த முறைப்படி எதுவுமே பண்ணக்கூடாது, நீங்க தள்ளி கொண்டு போயிடுங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் தவிச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் மொய்தீனும் மும்பைல இருந்து வராரு. இவர் செய்ய வேண்டிய மரியாதை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்ப திருவோட மாமா இருக்காருல, எங்க முறைப்படி எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, நாங்க பாடியை கொண்டு போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. இது பாடியை கொண்டு போக போறீங்களா, இருங்க நான் பேசுறேன்ற மாதிரி மொய்தீனும் இவரோட ஆளுங்க கிட்ட பேசுறாரு. இவன் என்னோட ஃப்ரெண்டு, இவங்க முறைப்படி தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க, விருப்பம் இல்லாதவங்க வேணா இங்க இருந்து தள்ளி போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இதனால மாணிக்கத்தோட ஒய்ஃபும் இவருக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க முறைப்படி எல்லாத்தையும் அவங்க செய்யறாங்க. மொய்தீன் பாயோட ஆளுங்க கொஞ்சம் தள்ளி உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு இறந்து போனதை நினைச்சு இவரும் பயங்கரமா ஃபீல் எல்லாம் பண்ணிருப்பாரு. அப்படிப்பட்டவர் எப்படி இப்படி எல்லாம் பண்ணுவாருன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அடுத்தது மொய்தீனோட ஆளுங்கன்றது உங்களுக்கு கன்ஃபார்மா தெரியும். சட்ட ரீதியா எது நடக்கணுமோ நடக்கட்டும்னு சொன்னாரு. இப்ப அவரே சட்டத்தை கையில எடுத்துக்கிறாரு. இது சரியில்லை, அவருக்கு எதிராக கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. இங்க இருக்க எஸ்பியை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எஸ்பியும் கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாரு. மொய்தீனை பொறுத்த வரைக்கும் பையன் மேல கையை வச்சா தாங்கிக்க மாட்டாரு. இப்ப பையனோட கையே போயிருச்சுல, அதனால மொய்தீன் தான் கோவத்துல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரா என்னன்றது கிளியரா நமக்கு தெரியல. திரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இருக்காருல, இதனால அம்மாவும் கோச்சுக்கிட்ட மாதிரி படுத்துட்டு இருக்காங்க. திருக்கும் விஷயம் புரிஞ்சிருது. இப்ப கற்பூரம்லாம் ஏத்திட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதுக்கப்புறம் எந்த ஒரு சண்டைக்கும் நான் போக மாட்டேன், ஒழுங்கா ஏதாவது வேலை தேடி வேலையை பண்றேன், தயவு செஞ்சு சாப்பிட வாமான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே இப்பதான் முழிச்சு சாப்பாடுலாம் பரிமாறுறாங்க. கொஞ்சமாவது மாறுடா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
5 ஊருக்கு சேர்த்து ஒரே ஒரு தேர் தான் ரெடி பண்ணுவாங்கன்ற மாதிரி நான் சொன்னேன் பாத்தீங்களா. அந்த 5 ஊர்ல எந்தெந்த டேட் எந்தெந்த ஊர்ல இருக்கும்ன்றதை இன்னைக்கு தான் முடிவு பண்ணுவாங்க போல. அதனால 5 ஊரை சேர்ந்தவங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒவ்வொரு ஊருக்கா பிரிச்சு தந்துட்டு இருக்காங்க. அதுல திருவோட மாமா ஊரு முதல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் அந்த எம்எல்ஏ சொல்றாரு. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இந்த ராஜிக்கு பயங்கரமா கோவம் வருது. அவனோட மாப்பிள்ள தான் என்ன போட்டு அடிச்சான், நீங்க அவனுக்கு போய் முதல்ல தேரை தந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. டே, அவங்க கிட்ட தான் நமக்கு நல்ல பேரு தேவை, அதனால தான் அவங்களுக்கு முதல்ல தந்திருக்கேன், இதெல்லாம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி ராஜி கிட்ட சொல்றாரு. இவர் 6 மாசத்துக்கு மேல ஜெயில இருந்தார்ல, அதனால தனலட்சுமியை பார்த்திருக்க மாட்டாரு. இப்ப தனலட்சுமியை பாக்குறாரு. தனலட்சுமியை இவரை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தா எந்த பொண்ணுடா லவ் பண்ணுவா அப்படின்ற மாதிரி தான் திட்டுறாங்க. நீ மாறுன்றதை இன்டைரக்டா இவருக்கு புரிய வைக்கிறாங்க. இங்க இருந்து நடந்து போகும்போது இவரை பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போனோம், தனலட்சுமியை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுறாரு. இந்த ஊர்ல சாமி கண்ணுன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரும் திருவை கூப்பிட்டு என்னோட பையனுக்கு லெட்டர் எழுதணும், எழுதி தான்ற மாதிரி கேட்கிறாரு. ஆக்சுவலா திருவிழா அன்னைக்கு மட்டும் தான் பையன் இந்த ஊருக்கு வருவாரு, பேரம்பேத்திங்களெல்லாம் பார்க்க முடியும். அதை பத்திலாம் ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. திருவிழான்றது நம்ம சாமிக்கு பண்றதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம், ஆனா சாமி நமக்காக பண்றது. அந்த 2-3 நாள் எல்லாருமே குடும்பத்தோட சந்தோஷமா பேசி சிரிக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், அதுக்காக தான் இதை பண்றோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. திருவம் கூலி வேலை கூட பார்க்கலான்ற மாதிரி கூலி வேலை பார்த்துட்டு இருக்காரு. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அது முஸ்லீம் பெரும்பான்மையா இருக்கிற இடமா இருக்கும். இவனெல்லாம் எதுக்காக வேலைக்காக கூட்டு வர, இவனை போக சொல்லுன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம திருவம் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. திரு சுயமா ஏதாவது தொழில் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. அம்மாக்கு முறுக்குலாம் சுட தெரியும், அதை வியாபாரம் பண்ணலான்ற மாதிரி வியாபாரம் பண்றாரு. பையன் கொஞ்சம் பொறுப்பா மாறிட்டான்ற மாதிரி அம்மாக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இப்போ ஒரு இடத்துல செக்யூரிட்டி வேலை இருக்குன்ற மாதிரி விளம்பரம் வந்திருக்கு. அம்மா ஒரு 5 ரூபா தாங்க, அந்த வேலைக்கு நான் அப்ளை பண்ணோமா, அதுக்காக தான் கேட்கறேன்னு சொல்றாரு. பையன் மாறிட்டான், அம்மாக்கு நம்பிக்கை வருது இல்ல, அம்மாவும் காசெல்லாம் தராங்க. திரு ரொம்பவே பொறுப்பா மாறி இருப்பாரு. இத தனலட்சுமியும் கவனிச்சிருப்பாங்க. என்னோட வீட்டுல உன்னை பத்தி சொல்லிட்டேன், என் வீட்டுல ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க, நீ இன்னும் நல்ல வேலை புடி, அதுக்கப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இது வீட்டுல சொல்லியே ஓகே சொல்லிட்டாங்களான்ற மாதிரி இவரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப தனலட்சுமி வீட்டுக்கு வரும்போது இவங்களோட பெரியப்பா அந்த இடத்துல இருக்காரு. அது யாருன்னு பாத்தீங்கன்னா எம்எல்ஏ தான். பேரண்ட்ஸ் லவ் பண்றதை பத்தி சொல்லியிருக்காங்க. அவனுக்கு மட்டும் பொண்ணை தரவே கூடாது, நான் பெரிய இடத்துல பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்ற மாதிரி இவர் பஞ்சாயத்து எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அதே சமயம் இந்த விஷயம்லாம் ராஜிக்கு தெரிஞ்சது இல்ல. எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கியா, தொலைச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவரை போட்டு அடிக்கிறாங்க. இவரை சண்டை போட மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணார்ல, அதனால இந்த இடத்துல பயங்கரமா அடிதான் வாங்கிட்டு இருக்காரு. பையன் உடம்புல காயம் இருக்கிறத அம்மா பாக்குறாங்க. என்னாச்சுன்ற மாதிரி கேக்குறாங்க. சைக்கிள்ல இருந்து கீழே விழுந்துட்டேன்ற மாதிரி போய் சொல்லிட்டாரு. பார்த்தா போலீஸுங்க அரெஸ்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. இவர் முதல்ல அடி வாங்கிட்டு இருந்தார்ல, ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவருக்கு கோவம் வந்திருக்கும், அதனால திரும்பி அடிச்சிருப்பாரு. அந்த ராஜியும் ஆளுங்களையும் போட்டு பயங்கரமா அடிச்சிருப்பாரு. நீலாம் திருந்தவே மாட்டியான்ற மாதிரி போலீஸ்ல இருந்து எல்லாருமே இவரை போட்டு திட்டுறாங்க. இப்ப மாமாவும் பேசி வெளியே கூட்டு போலான்னு நினைக்கிறாரு. ஆனா போலீஸ் விட மாட்டேன், இவன் கொஞ்ச நாள் ஜெயில தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாரு. அதே சமயம் இந்த சைடு ராஜியை நமக்கு காட்டுறாங்க. ராஜிக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. கண்டிப்பா எப்படியாவது பழி வாங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப திருவிழா நேரம்ன்றதுனால எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆக்சுவலா சாமியை தேர்ல வச்சு ஊரை சுத்தி கொண்டு வருவாங்க போல, அதுக்காக கொண்டு வந்து வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ராஜி ஆளுங்களோட வந்துடுறாரு. நாங்க தேரை கொண்டு போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. திருவோட மாமா பேரு கதிர்வேலன் அப்படின்றது. இந்த நாள் எங்களுக்கு தானே தரதா சொன்னீங்க, எங்களுக்கு தான் வேணும்ன்ற மாதிரி சொல்றாரு. என்ன அதிகாரமா கேக்குறீங்க, இது எங்க கை காசு போட்டது, யாருக்கும் தர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. திரு அடிச்சாரு பாத்தீங்களா, அதை மனசுல வச்சுதான் ராஜி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. 2 பேருக்கும் வாக்குவாதம் எல்லாம் ஏற்படுது. ராஜி இருக்காருல, இந்த கதிர்வேலனை எட்டி மிதிச்சிடுறாரு. கதிர்வேலனுக்கு எல்லாரும் முன்னாடியும் ரொம்ப அசிங்கமா போயிருது. உங்க ஊர்க்காரங்க எல்லாம் தேர் வாங்கவே முடியாதுரா, முடிஞ்சா வாங்கி நீங்களே திருவிழாவை கொண்டாடிக்கோங்கன்ற மாதிரி ராஜி சொல்றாரு. இப்ப ராஜியும் ஆளுங்களும் தேரை இங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. திருவிழாவே அதனால நின்றது இல்ல. எல்லாருமே இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. திருவிழா நின்னு போச்சுல்ல, அதனால சாமி கண்ணோட பையன் இன்னைக்கே ஊருக்கு கிளம்பலான்னு யோசிக்கிறாரு. இத சாமி கண்ணால ஏத்துக்க முடியல. இந்த கஷ்டத்திலேயே சாமி கண்ணு இருக்காருல, இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இப்பதான் ஜெயில இருந்து ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோவும் ஊருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. ஆனா ஊர்க்காரங்க எல்லாருமே ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர் பக்கமே வராதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எப்பவுமே மாமா தான் முன்னாடி வந்து தடுப்பாரு, அவரு கூட இப்ப கண்டுக்காம போறாரு. அம்மா இருக்காங்கல்ல, எல்லாரும் அடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து அடிக்கிறாங்க. எதுக்காகடா வந்த போன்ற மாதிரி துரத்தி விடுறாங்க. மும்பைல இருக்க அண்ணன் எப்பவுமே திருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. அவர் தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. திருவிழா நடக்கலன்னு தானே எல்லாருமே வருத்தத்துல இருக்காங்க, நீ அந்த திருவிழாவை நடத்துன்னு சொல்றாரு. நான் எப்படி நடத்த முடியும்னு இவர் கேட்கிறாரு. எல்லார்கிட்டயும் காசு மாதிரி வசூல் பண்ணு, அது மூலியமா உங்க ஊருக்குன்னு தேரை ரெடி பண்ணுங்க, நடத்துங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஊருக்குள்ள டொனேஷன் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்களை நம்பி யாரா டொனேஷன் தருவா, இதை வச்சு சரக்கடிக்க தானே போறீங்கன்ற மாதிரி எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. அதுலயும் மாமா இருக்காருல்ல, நீலாம் என்னோட வீட்டு வாசல் படியே மிதிக்க கூடாது, இங்க இருந்து போடான்ற மாதிரிலாம் திட்டுறாரு.
இவங்களுமே சோகமா இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இத பத்தியும் அந்த அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஊர் மக்கள் தந்திருந்தாதான் எனக்கு ஆச்சரியம், தராதது ஆச்சரியம் கிடையாது. இது வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை தர மாதிரி நீங்க எதுவுமே பண்ணதில்ல, அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னென்ன பண்ண சொல்றீங்க, என்னாலாம் எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. கிரிக்கெட் இருக்கு, அதை வச்சு உன்னால பண்ண முடியும், இந்த மேட்ச்ல கலந்துக்கோ, ஜெயிச்சா கிஃப்ட் கிடைக்கும், அது மூலியமா காசை சேருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, திரும்பி கிரிக்கெட் விளாடலான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதாவது மாமா கூட இவரை மதிக்காம போயிட்டார்ல, எப்படியாவது அதெல்லாம் சரி பண்ணுன்ற மாதிரி கிரிக்கெட் பேட்டை எடுக்கிறாரு. இப்ப டோர்னமெண்ட்ல எல்லாம் கலந்துக்க ஆரம்பிக்கிறாரு. டோர்னமெண்ட்ல ஜெயிச்சா காசெல்லாம் தருவாங்கல்ல, அப்படி காசை சேர்க்கிறாரு. அந்த காலத்துல தேரை ரெடி பண்றதுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் தேவைன்னா 1 லட்சம் ரூபாய் இவர் ரெடி பண்ணிடுறாரு. இதை வச்சு மாமாவை பார்க்கணுன்ற மாதிரி மாமாவை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. போங்கடா அப்படின்ற மாதிரி மாமா விரட்டி விடுறாரு. மாமா இப்ப 1 லட்சம் ரூபாய் இருக்கு, இன்னும் 1 லட்சம் ரூபாய் தான் ரெடி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப மாமா குளிச்சு ரெடி ஆகுறாரு. வாசல் படியே மிதிக்காதன்னு சொன்னார்ல, இப்ப உள்ளவா திருன்ற மாதிரி கூப்பிடுறாரு. திருவும் உள்ள வந்துடுறாரு. முதல்ல அட்வான்ஸ் மாதிரி தரணும்ல, அதனால தேரை ரெடி பண்றதுக்கு அட்வான்ஸ் மாதிரி காசை தந்துடுறாங்க. தேர் ரெடி ஆகுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க. திரு இருக்காரு பாத்தீங்களா, குடிக்கிற பழக்கத்தை முழுசா விட்டுறாரு. இப்ப புது மனுஷனா மாறிடுறாரு. இப்ப தொடர்ச்சியா மேட்ச் எல்லாம் ஜெயிச்சு நிறைய காசெல்லாம் சேர்த்துட்டு இருக்காரு. இந்த இடத்துல சம்சுவை காட்டுறாங்க. சம்சுவோட வாழ்க்கையை இருண்டு போயிருது. பயங்கரமா இவர் கோவப்பட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. பையன் எப்ப பாரு இப்படி கஷ்டப்பட்டு இருக்கான், பேசுங்கன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப மொய்தீன் இருக்கார்ல, பையன் கிட்ட பேசுறதுக்கு வராரு. பையன் கூட சேர்ந்து செஸ் விளையாடுற மாதிரி பையனுக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இது போயிருச்சுன்னா லைஃபே போயிருச்சுன்னு நினைக்காத, கிரிக்கெட்லயே நிறைய இருக்குல்ல, நீ கோச்சா மாறு, இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குன்ற மாதிரிலாம் அட்வைஸ் பண்றாரு. சம்சு அப்பா கிட்ட கோவப்பட மாட்டாரு, அம்மா கிட்ட வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஆக்சிடென்ட்ல கை போயிருந்ததுன்னா நான் பெருசா எடுத்திருக்க மாட்டேன், ஆனா ஒருத்தன் பண்ணதுனால இந்த கை எனக்கு போயிருக்கு, அதை கொஞ்சம் கூட இவர் புரிஞ்சுக்க மாட்டாரு. எப்ப பாரு அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவனை இவர் கொல்ல போறாரா இல்ல நான் கொல்லவான்ற மாதிரிலாம் கோவமா அம்மா கிட்ட கேக்குறாரு. திருவை பொறுத்த வரைக்கும் ஒரு 40,000 ரூபாய் தேவைப்படுது. அதனால இந்த அண்ணன் கிட்ட ஹெல்ப் கேட்டு பாம்பேக்கு வந்துடுறாங்க. டே, நீங்க எதுக்குடா பாம்பேக்கு வந்தீங்க, மொய்தீன் பைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, நீங்களாம் கூட இந்த இடத்துல தங்குங்க, ஆனா திரு நீ இந்த இடத்துல தங்காத, வேற ஒரு பத்திரமான இடத்துல உன்னை தங்க வைக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு, ஆக்சுவலா இவங்களோட ஆளுங்க இந்த ஊர்லயும் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட டொனேஷன் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. இப்ப காசு சேர்ந்துருது. ஆல்மோஸ்ட் இவங்க தேரை ரெடி பண்ண போறாங்கல்ல, இதெல்லாம் தெரிஞ்சு எம்எல்ஏ பயங்கரமா மருமக மேல கோவப்படுறாரு. நீ தாண்டா இப்படி பண்ண, அதனால்தான் அவனுங்களே தேரை ரெடி பண்ணிட்டாங்க, தேரை மட்டும் ரெடி பண்ணிட்டாங்க, நமக்கு ஒரு ஓட்டு கூட கிடைக்காது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இப்ப திருவோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, திரு ரொம்ப நாளா என் மைண்டுக்குள்ள ஒன்னு ஓடிட்டு இருக்குப்பா, அதை சொல்லிடுறன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அன்னைக்கு இவர் அடிச்சது 6 போயிருக்காது, அதுக்கு முன்னாடியே கேட்ச் பிடிச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ஸ்பான்சர் இது 6 லைன்ல கால வச்சிட்டான்ற மாதிரி பொய் சொல்லியிருப்பாரு. நானும் அப்படியே அந்த பொய்யை மெயின்டைன் பண்ணிட்டேன்ப்பா, ஆனா அது அவுட் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதனால அவசரப்பட்டு சம்சுவோட கையை அன்னைக்கு வெட்டிட்டேனே அப்படின்ற மாதிரி இவருமே ஃபீல் பண்ணிட்டாரு. இதை தாண்டி மொய்தீன் கொல்றதுக்கு ட்ரை பண்ண மாதிரிலாம் காமிச்சாங்கல்ல, அவர் கொல்லணும்னா ஈஸியா என்ன கொலை பண்ணிருக்கலாம், ஆனா வந்தவங்க லைட்டா என்ன வெட்ட மட்டும் தான் ட்ரை பண்ணாங்க, கொல்ல ட்ரை பண்ணல. அதனால மொய்தீன் என்ன ஒவ்வொரு வாட்டியும் காப்பாத்த தான் ட்ரை பண்ணிருக்காருன்னு திருக்கு புரியுது. இப்ப இந்த ராஜி இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சம்சு கிட்ட சொல்லணும்ன்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. சம்சு, உன் அப்பாக்கு உன் மேலேயே விட திரு மேலதான் பாசம் அதிகமா இருக்கு, ஏன்னா திருவை அவர் காப்பாத்துறதுக்கு தான் ட்ரை பண்றாரு, கொல்றதுக்கு ட்ரையே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்துக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனையை அதிகப்படுத்தலான்றதுக்காக திருவோட கதையை இவங்களே முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. அந்த சமயம் மொய்தீன் இருக்காருல, முன்னாடி வந்து நின்றுப்பாரு, எல்லாருக்கூடயும் பயங்கரமா சண்டெல்லாம் போட்டிருப்பாரு. மொய்தீன் தான் திருவை காப்பாத்திருக்காருன்றது இப்பதான் தெரியுது. இவர் ஆளுங்களை வெற்ற மாதிரி நடிக்க சொல்லியிருப்பாரு, ஏன்னா அவன் எச்சரிக்கையா எப்பவுமே இருக்கணும், வேற யாரோ அவனுக்கு ஸ்கெட்ச் போடுறாங்க, அவன் கவனமா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. நம்ம பையன் கையை வெட்டியிருக்கான், நீங்க எதுக்காக சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி ஆளுங்க கேக்குறாங்க. திருவும் என்னோட பையன் மாதிரி தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அதாவது ஃப்ரெண்டோட பையன்ல, அதனால தான் இப்படி சொல்றாரு. இவரோட பையன் பார்க்கும் போது மட்டும் திருவோட கதையை முடிங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லுவாரு, ஆனா நடிக்க தான் செஞ்சிருப்பாரு. இது எல்லாமே இப்ப சம்சுக்கு புரியுது. இப்ப சம்சு பயங்கரமா கோவப்படுறாரு. அப்படி என்னமா அந்த திரு மேல அவருக்கு பாசம், உண்மையிலேயே நான் தான் இவருக்கு பிறந்தனா இல்ல திரு பிறந்தனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அம்மா கோவத்துல அரைஞ்சிடுறாங்க. இப்ப இவர் இருக்கார்ல, அந்த திரு இங்கதான் பதுங்கி இருக்கானா, அவன் கதையை முடிச்சுட்டு தான் வருவேன், குறுக்க இவரு வந்தாலும் கதையை முடிப்பன்ற மாதிரி கோவமா பேசிட்டு போறான். இப்ப மும்பை பகுதியிலேயே இந்து முஸ்லிம்க்கு கலவரம் மாதிரி ஏற்படுது. இந்துஸ் தான் ரொம்ப டாமினேட் பண்றாங்க, நிறைய பேர் முஸ்லிம்ஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க இருக்க ஒரு பகுதியில தான் திரு ஒளிஞ்சிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. திரு ஒளிஞ்சிருக்க பகுதி சம்சுக்கு தெரியும், அட்டாக் பண்றதுக்காக வந்துட்டு இருக்காரு. திருவும் முஸ்லீம் போடுற மாதிரி கயிறு கட்டி இருக்காருல, இவன் முஸ்லீம் போல அப்படின்ற மாதிரி ஆளுங்க கொல்றதுக்கெல்லாம் ட்ரை பண்றாங்க. இவரும் தடுத்து சண்டை போடுறாரு, தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறாரு. சம்சு முஸ்லீம்ன்றது எல்லாருக்குமே தெரியும், அவரை காலி பண்றதுக்கும் ட்ரை பண்றாங்க. அவரும் தப்பிச்சு ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சண்டை நடந்துட்டு இருக்கு. சம்சு ஒரு ஸ்டேஜ்ல வெட்டுறதுக்காக வராங்க. அப்ப யாரோ காப்பாத்துறாங்க. காப்பாத்துறது யாருன்னு பார்த்தா திரு தான் காப்பாத்துறதுக்காக வந்திருக்காரு.
இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேரே அடி வாங்கி மாட்டிக்கிறாங்க. இப்ப அந்த குரூப்பை சேர்ந்தவங்க கொல்லலாம் நினைக்கிறாங்க. அப்ப கரெக்டா மொய்தீன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆளுங்களோட தான் வந்திருப்பாரு. பதிலுக்கு இவங்களும் தடுத்து சண்டை போடுறாங்கல்ல, அந்த குரூப்பை சேர்ந்தவங்க எல்லாம் லாக் பண்ணிடுறாங்க. இப்ப மொய்தீனும் அந்த குரூப்போட ஹெட் கிட்ட சண்டை போடுறாரு. அந்த கத்தியில இந்துவோட ரத்தமும் இருக்கும், முஸ்லீமோட ரத்தமும் இருக்கும். இதுல எது யாரோட ரத்தம்ன்றதை கண்டுபிடிக்க முடியுமா? அப்புறம் எதுக்கு மதத்துக்காக இந்த மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. என்ன திரு, நீ ஓகே தானேன்னு கேட்கறாரு. இவ்வளவு நாள் தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி திருவும் மன்னிப்புலாம் கேட்கறாரு. அவங்க காசை சேர்த்துட்டாங்கன்றது இந்த ராஜிக்கு தெரியுது. அதனால வேணுட்டே தேரை கொளுத்தி விட்டுட்டு போயிடுறாரு. யாரு கொளுத்தி இருக்க வாய்ப்பு இருக்குன்றது ஊர் மக்களுக்கு தெரியுது. அவனை விடக்கூடாது, அவனை காலி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா கதிர்வேலன் இருக்கார்ல, வன்முறையா கையில எல்லாம் எடுக்காதீங்க, இதெல்லாம் படிக்கிற வயசு, நீங்க படிக்க போங்க, இந்த பிரச்சனை எல்லாம் வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வீட்டுக்கு வந்த ராஜி இருக்காரு பாத்தீங்களா, தேரை கொளுத்துனதை பத்தி சொல்லிட்டாரு. உங்களுக்காக நான் எவ்வளவு பண்ணேன், அது எதையும் நீங்க மதிக்கவே இல்லைன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றாரு. சம்சுவோட கை திரு வெட்டினதுனால போச்சுன்னு நினைச்சோம்ல, அதுதான் கிடையாது. ஆக்சுவலா அவரோட கையில ஒரு கம்பி சுத்தி இருக்கும். அந்த கம்பியை நல்லா இறுக்கி வேணுட்டே இவர் தான் கையை போக வச்சிருப்பாரு. அது எல்லாத்தையும் இங்கதான் ரிவீல் பண்றாரு. இது எல்லாத்தையும் இவரோட ஒய்ஃப் கேட்டு ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மொய்தீன் மேல ரொம்ப மரியாதை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கேன்ற மாதிரி ஹஸ்பண்ட திட்டுறாங்க. 2 குழந்தை கருவிலேயே கலைஞ்சிருச்சு, அதுக்கு காரணம் நீ பண்ண பாவம் தான். இந்த பாவத்தை நீ போய் தீக்குற, ஒழுங்கா போய் சரண்டர் ஆகுற, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ குழந்தைய நானே சாவடிச்சிருவேன்னு சொல்றாங்க. அந்த ராஜி பண்ண விஷயத்தை பத்தி எல்லாம் ஊர் மக்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஆனா தேர் இல்லல்ல, எப்படி திருவிழாவை நடத்துறது அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்மளை எப்பவுமே மதமா பிரிச்சு அரசியல் பண்றதுக்கு தான் எல்லாருமே ட்ரை பண்றாங்க. அதுக்கு மட்டும் நம்ம இடமே தரக்கூடாது அப்படின்ற மாதிரி மொய்தீன் சொல்றாரு. ஆக்சுவலா முஸ்லிம்ஸோட இதுலயும் தேர் மாதிரி ஒண்ணு இருக்கும் போல, எனக்கு அதெல்லாம் தெரியாது, இந்த படத்துல தான் அப்படி காட்டுறாங்க. இப்ப முஸ்லிம்ஸ் வச்சிருக்காங்கல்ல தேர் மாதிரி ஒண்ணு, அந்த விஷயத்தை வந்து காட்டுறாரு. இதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப முஸ்லிம்ஸோட தேர்ல இந்துவோட கடவுளை வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே இதை சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. தேரை எல்லாருமே சேர்ந்து தானே இழுப்பாங்க, 2 மதத்தை சேர்ந்தவங்களும் சேர்ந்து இழுக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி இழுக்கிறதுக்காக எல்லாருமே ஒவ்வொரு கை பிடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சம்சு இருக்காரு பாத்தீங்களா, கயிறை பிடிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாரு. திரு இருக்காருல, அவரோட கையை பிடிச்சு கயிறை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாரு. இவங்க 2 பேருமே பழைய பிரச்சனையை மறந்துடுறாங்க. இப்போ ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி தேரை இழுத்துட்டு கொண்டு போறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.